அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு ஆடி 18 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின vlog தான். நீங்கள் எல்லாரும் உங்களோட ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1908 May 25 வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் குட்டி மேடம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோடைய ஃபேவரட்டான ஒரு டெம்பிள். அவர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு 2 அம்மா இருக்காங்க, ஃபஸ்ட்டு செல்லியம்மா அப்புறமா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கார் சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டுருக்காரு. நானும் மேரேஜ்க்கு அப்புறமா இந்த கோவில் வந்து வந்துட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப சக்தியான கோவில். ஆடிப்பெருக்கு அப்போது பெரியவங்க வந்து மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, அண்ட் காப்பு மாதிரி கையிலையும் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. நான் வந்து கோவிலில் பூஜை பண்ணி கொடுத்த மஞ்சள் கயிறு அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட வந்து கட்டிக்கிட்டு நான் வந்து சாமி கும்பிட போயிட்டேன். அன்றைக்கி வந்து அம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்க்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அங்கே சாமி கும்பிட்டு திருப்தியாக வந்து வந்தோம். நீங்கள் எல்லாருமே உங்களோட ஆடிப்பெருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? சிலர் வந்து காவேரி கரை அந்த மாதிரி நதிகள் ஓடுற இடத்துல போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கையாலோ இல்லை அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கையாலையும் வந்து கயிறு மாற்றிப்பாங்க. பட் இந்த ஆடிக்கு வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து கயிறு மாற்றக்கூடாது, நியூ கயிறு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிலர். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால மாற்றக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து செயினில் போட்டிருக்கறனால சும்மா அந்த கயிறு மட்டும் கட்டிட்டு 5 days கழித்து அதை வந்து நான் கழட்டிடுவேன். இந்த கோவில்லே வந்து நாகாத்தம்மனும் இருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து நான் வணங்குவேன். இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அமைதியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. அங்கேயுமே நல்ல ப்ரீஸ் இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபைனலாக நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்ட பிறகு அங்கே வந்து வளையல் கொடுத்தாங்க. நான் அங்கேயே உட்காந்து வளையல் போட்டுட்டு அம்மாவை மனசார பிரார்த்திச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக கோவில் பிரசாதமும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.